கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி மூலமா இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க தேவனை கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் உங்களை மனதால் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதம் தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆமென் என்று சொன்னார். மேலும் நீங்கள் விசுவாச உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளாம் கேட்குறீங்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க. தொடர்ந்து இந்த மாதம் நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த டெய்லி நிகழ்ச்சி மூலிமா ஜெபத்து மூலிமா தேவன் என்னென்ன ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நம்ம தியானித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி ஜெபம் நம்ம வாழ்க்கையில் சுகம் கொடுக்கறது மாத்திரமல்ல, ஜெபம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, ஜெபம் நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, ஜெபம் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது. ஆமென். ஆகவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஜெபிங்கள், அப்பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. காரணம், ஜெபத்தை கேட்குற தேவன் அவர் அதிசயமானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். பைபிளில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை மேலே 3 நாள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். கூட்டம் முடிஞ்ச உடனே சீஷரை கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே வந்துக்கிற ஜனங்களுக்கு ஆகாரத்துக்கு ஏதாவது ஒழுங்கு செய்யுங்கள். சீஷர் சொல்கிறாங்க, அப்பா இங்கே எந்த வசதி இல்லைப்பா, ஆகாரம் இல்லைப்பா, அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க, வீட்டு போய் சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. அந்த நேரத்தில் அங்கே ஒரு வாலிப தம்பிக்கிட்ட பிரியமாங்களே, ஒரு 5 அப்பம் 2 மீன் இருந்தது. வேதம் சொல்வது, கர்த்தர் சம்பந்தத்தை கொண்டு வந்தவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பம் 2 மீன் எடுத்து வானத்தை அனாந்து பார்த்து அவர் ஜெபம் பண்ணி அதை ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சொன்னார். நல்லா கவனிக்கிறீங்களா? அங்கே 5-6 புருஷர்கள் இருந்தார்களாம். அங்கே கிட்டத்தட்ட 20-25 அதிகமான மக்கள் இருந்தாங்க. 5 அப்பம் 2 மீன் யாருக்கு பத்தங்க? ஆனால் தேவன், பரலோகத்தின் தேவன் நோக்கி வானத்தை அனாய்ந்து பார்த்து ஜெபம் பண்ணி அதை ஆசீர்வதித்தார். எப்போ ஆண்டவர் அந்த 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்தாரோ, வேதம் சொல்கிறது அங்கே இருந்த 20,000க்கு அதிக மக்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை அது மீச்சமாக மீந்தது. அப்படி மகளே, கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் அநேக காரியத்தில் அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியல. ஐயா, ரேஷன் வாங்குகிற மாதம் முழுவதும் அது நடக்கிறதில்ல, சம்பளம் வாங்குகிற மாதம் முழுவதும் அது பத்துறதில்ல, மறுபடியும் கடன் தான் வாங்குகிறேன், மறுபடியும் கை நீர் சூழ்நிலை. இன்றைக்கி சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ரேஷன் வாங்குறீங்களா, சம்பளம் வாங்குறீங்களா, ஜெபம் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். பாருங்க, 5 அப்பம் 2 மீன் கர்த்தர் ஜெபம் பண்ணார், ஆசீர்வதித்தார், அற்புதம் நடந்தது. அதே போல் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுது. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நிகழ்ச்சி மூலிமா யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு, சுவாமி அப்பா எந்தெந்த அற்புதத்துக்காக இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்றைக்கி நீ ஜெபித்து ஆசீர்வதிக்கும் போதப்பா 5 அப்பம் 2 மீன் அற்புதம் செய்த 20,000க்கும் அதிகமாக சாப்பிட்டதாக ஒரு அற்புதம் செய்தீங்களே, அதே அற்புதம் ஜெபித்து கொண்டிருக்கிற இவங்க வாழ்க்கையில் அப்போ எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக சப்பா நீங்கள் அப்படி செய்திருக்கா. ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, காட் பிளஸ் யூ.